அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா, நீர் பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று, இல்லைங்களா? அப்ப ஒரு தோட்டம் இருக்கு, நீர் பாய்ச்சல் நிறைந்த தோட்டமா இருக்கும் பொழுது அந்த தோட்டம் செழித்து வளரும், இல்லைங்களா? செழித்தோங்கும், பார்க்கவே பச்சை பசேன்னு இருக்கும். ஏன்னா அதனுடைய சோர்ஸ் என்ன? தண்ணி. அது எப்பயுமே அங்க இருக்கு. அடுத்து வற்றாத நீரூற்று. அப்ப நீரூற்றுகள் நிறைந்த இடம் எப்படி இருக்குதுன்னா பார்க்கவே இனிமையா இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் வாழ்க்கை நீர் பாய்ச்சலான தோற்றம் போல் இருக்கிறது, வற்றாத நீரூற்றை போல் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் உன் வாழ்க்கை இனிமையானதாகவும் செழுமையானதாகவும் இருக்கும். அப்படித்தான் இருக்கிறாய் என்று சொன்னார். இனிமையானதாயும் செழிப்பானதாயும் செழுமையானதாயும் நீ இருக்கிறபடியால் நீ அநேகருக்கு பிரயோஜனப்படும் பாத்திரமாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா வற்றாத நீரூற்றுன்றப்ப அந்த நீரூற்று என்ன செய்யுது? அநேகருக்கு நல்ல தண்ணீரை கொடுக்கிறது, இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வைத்திருக்கிறார். நீங்கள் அநேகருக்கு கனி கொடுக்கும்படியாய், அநேகரை பலப்படுத்தும்படியாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், அநேகர் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வைத்திருக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றாய் இருக்கிறபடியால் அநேகருடைய தாகத்தை நீங்கள் தீர்ப்பீர்கள். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வைத்திருக்கிறார். இந்த வற்றாத நீரூற்றுக்கு சோர்ஸ் யாரா இருக்கிறாருன்னா ஜீவ தண்ணீர், அவன் பரிசுத்த ஆவியானவர். அப்போ உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. உங்களுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. உங்களுக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நீர் பாய்ச்சல் நிறைந்த தோட்டத்தை போல வைத்திருக்கிறது. உங்கள் மேல் இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை வற்றாத நீரூற்றை போல அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியாய் வைத்திருக்கிறது. அப்ப உங்க மேல் இருக்கிற அபிஷேகத்தை புரிந்து நீங்க செயல்படுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். ஆமென். உங்களை எல்லா காலங்களிலும் உங்களை வழி நடத்த கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். அடுத்து என்ன நடக்குமோ யோசிக்காதீங்க. உங்களை கர்த்தர் வழி நடத்துவார். அடுத்து என்ன போட்டிருக்கு? மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அப்ப தேவன் உங்களை வழி நடத்துகிறார். அதே நேரத்தில் சொல்றாரு, நான் உன்னை திருப்தியாக்குகிறேன். மூணாவது, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அப்படின்னா strengthen your bones. அப்ப உங்களை பலப்படுத்துகிறார். அப்ப தேவன் 3 காரியத்தை உங்களுக்கு சொல்றாரு. என்னன்னா, நான் உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை திருப்தி ஆக்குவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.